ஒண்ணு இல்லடி இது பாரு. யார் இல்லை பட்டாங்க ஃப்ரண்ட்ல தான் முன்னு வரான். அது திறந்து பாரு. சாவி எடுத்தா தான் திறக்க முடியும். லாக் ஆக தர வரைய திறந்துட்டேன். சாவியே காணோம். நீ பூஜை ரூமில் போட்டு வச்சுக்கிற. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராக்கி குட்டை என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டீசல் டேங்க் ஒரு லைனை பிச்சு விட்டு டீசல் ஃபுல்லாக வேஸ்ட் பண்ணானா மறுபடியும் அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். இப்போ தாங்க கார் வெளில போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்துச்சு. அதுக்குள்ளே என்னங்க வந்து ஏறி இருக்கு உனக்கு. கரெக்டாக கண்டுபிடிச்சாடி எலிடி பெருச்சாலி வால் தெரியுதுங்களா? இந்த ஹீட்டில் போய் உனக்கு வால் பாருங்க. இது என்ன வால் இங்கேயே இருக்கு. இந்த பேர் வால். அது எப்படிமா அப்படியே துரத்திருக்கலாம். அப்படியே உள்ளே போயிடுச்சாமா அது. இதெல்லாமா குழந்தை கரெக்டாக கண்டுபிடிச்சிடுறாங்க. நம்ம பிள்ளைய தப்பாக சொல்கிறோம். அது போகிற சாமி என்ன வெளியில். நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணவா? ஸ்டார்ட் பண்ண. வா வா போலப்பட்டோ எதுவும் பண்ணிடாது. அமைதியார். அப்பா வண்டி ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா அவர் தூரம் போயிடுறா. அவர் எப்படி எங்கே போய் ஏறி இருக்குமாம்மா? இப்போ வந்து ஏறி இருக்குமா? இப்போ தானே வெளில வந்து பார்க் பண்ணோம் நம்ம. உள்ளே போகாத பட்டு. நீ இப்படி இப்படி தட்டவும் அவ்வளோ பெருசு உள்ளே தானே கடிச்சு போதுடி போயிட்டு. அதையோ பைத்தியக்காரமாக சுற்றி கிடக்கிறான் போடான்னு சொல்லி நம்ம கண்டுக்காம மட்டும்தா. நமக்கு செலவு தானே வச்சிருக்கு. வா சாமி எங்கன்னு பாருவா. எங்க சாமி அது போலவா? அது போல அங்கே தான் இருக்கு பாரு. ஆமாம் பார்த்துன்னு தான் இருக்கிறேன். எங்கே ஏறி வாங்குது பார்த்தியா? இது பிளாஸ்டிக் நினச்சி கடிச்சிருந்தா என்னம்மா வருது? இங்கே உட்காந்துச்சுமா அது. எங்கடா அது? எங்கே பாரு வா பார்க்கலாம். வா எங்கேயும் போல பாரு அது. சரி வண்டி ஆஃப் பண்ணிவிடு. மறுபடியும் வந்து காரை மோந்து பார்த்துக்கிறான். நம்ம பார்ப்போம். அம்மா எங்கே சாமி அது? எலி போலடா பட்டோ. மூடி விடு. மறுபடியும் வந்து மோந்து பார்க்குறானான்னு பார்ப்போம். அது போச்சா இல்லைன்னு தெரியும். அம்மா ஆஃப் பண்ணி விடு சாமி. மறுபடியும் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். அது போச்சா என்னன்னு தெரில. எப்படி பார்த்துட்டு இருக்கான் பாருங்க. அது போச்சா பட்டோ? வண்டி ரேஸ் பண்ணா சத்தத்தில் வெளியே வராதோ? இல்லைப்பா வண்டி ஒரு மாதிரி ரேஸ் பண்ணி வண்டி இன்ஜினை சூடு பண்ணால் வெளியே வருமா வராதான் கேட்குறேன் நான். தெரியல. அப்போ எங்கே இருக்கு பாரு. அது ஓடிச்சோ தெரியலையம்மா. வண்டி மூடி விடு. இங்கே இருந்தால் மறுபடியும் நிற்பான். அதை க்ளோஸ் பண்ணி விடு. அது அப்படியே ஓப்பன் போய் சொல்லிட்டுமே பார்க்குறோம். வேற ஏதாவது போய் உள்ளே உட்காந்துட்டு போதுரி. அப்போ போச்சா பட்டோ? போச்சே இல்லையாடா? அப்போ இங்கே வா ராக்கி வா. இங்கே வா அப்பாட்ட வா. இங்கே வா இங்கே வா. எங்கே இருக்கு பாரு. எங்கே இருக்கு பாரு. தூக்கமாக வருதுங்க எனக்கு. எவ்வளோ பெரிய உதவி பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா அன்றைக்கி எங்களுக்கு ராக்கி. இந்த முறை உதவி பண்ணியிருக்கான். இதை நம்ம அவன் இது மாதிரி பண்ணுறான் நம்ம கவனிக்காம விட்டோன்னா பெரிய செலவே வச்சுருப்பான் அவன் நமக்கு. கரெக்டாக அந்த க்ரீன் கலர் பாக்ஸ் மேலே உட்காந்து. ஆமாம் பேட்டில் மேலேயே உட்காந்துருது. வண்டி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது என்ன போச்சுன்னு தெரில. ஓடலை. அது எங்கேயோ மறைஞ்சிருக்கு காருக்குள்ளே. வண்டிக்குள்ளே வந்துச்சு போய். ஆமாம் இன்ஜினில் இருந்தது பேனட்டில். ஆனால் கீழே பார்த்தா தரை தான் தெரியுது. இறங்கி அப்படி ஓடி இருக்குமோ. நம்ம க்ளோஸ் அப்பில் வீடியோ எடுக்கிற வரைக்கும் இங்கே இந்த இடத்துல வால் இருந்துச்சுடி. அடிச்சே ஃபுல்லா சீட் எல்லாம் பின்னு விட்டுரும் ஃபுல்லா. அங்கே இங்கே தட்டினா இல்லை சீட்டை. மாமா பேட்டரி பாக்ஸில் இருந்தது மாமா. பேட்டரி பாக்ஸ்னா வெளில தான பேனட் பேனட் உள்ள தான் பேனட் உள்ள பிரச்சனை இல்ல. ஸ்டார்ட் பண்ணேன்.
அதுக்கப்புறம் இல்லை அது ஏன்னா இப்பதான் விட்டோம் பயங்கர அது முடியெல்லாம் சீச்சுக்கிட்டு அப்படி உட்காந்து போய் பேனட்டு தொடடா அப்படின்ட்டு அடம் பிடிக்கிறான் அவன். சாவி எடுத்து திறந்த உடனே நான் டக்குன்னு அந்த பேனட் வாங்கணும் இழுத்து போடாம இப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுங்க, மறுபடியும் அவ வண்டியை சுற்றி வரானா. உள்ளுக்குள்ளே இறங்கி ஓடிச்சு. வாப்பட்டு அது போயிட்டேன்டா, பட் அங்க இல்லடா. அது போயிடுச்சு, வா நம்ம தூங்கலாம் வா. சரி ஆனால் எனக்கு கண்ணு தெரிஞ்சது இந்த வழியாக போல பின்பக்கம் போயிடுச்சு நான் தெரியல. அந்த சந்துக்குள்ள ஓடி இருக்குமா அது? போகலாம்டா போகிறான் பாரு. சரி வா போயிடுச்சு வா. அது இப்போதான் அவனுக்கு நம்பிக்கை வருது போயிடுச்சுன்னு. அப்ப அங்கெல்லாம் எதுவும் இல்லைவா, அதுவும் பெட்ஷீட் தான்டா போட புடி. காருக்குள்ள ஊருக்கு கொண்டு போனது இப்போ தான் எடுத்து வெளியே வச்சேன் நான். உன் கயிறும் வச்சுட்டோம். இப்போ உள்ளே போகலாம் போ. கோபால் ஒருத்தன் இருக்கான், சிலீஸ்மா கோபால் எங்கேயே போய் சாக்கடையில் ருப்பிட்டு வந்துக்கிறாரு அவரு. போகலாம் உள்ளே போகலாம் போ, தூங்கலாம் போ. அது போயிடுச்சு. சல்லுக்குட்டி கரெக்டாக காட்டி கொடுத்துது. அன்னைக்கு ஒரு கீரி புள்ள வந்து காட்டி கொடுத்தான், இன்னைக்கு இப்படி குட்டா. நம்ம போலீஸ்ல சேர்ந்தலாம். நல்லா மோப்ப சத்தி இருக்குறா குட்டா குட்டி உனக்கு. குட்டா குட்டியே தண்ணி குடிக்குது பிள்ளை. இவ்வளோ நேரம் இது பண்ணிட்டு தண்ணி குடிக்கிறாரு வந்து. டாடி நீ பார்த்துட்டியா டாடி? ஓகே. உள்ள வந்து அப்பல இருந்து நீ வேற கேட்டை திறந்து போட்டு போயிருந்த போல. அப்பல இருந்து கதவை சாத்திட்டான் நான். கோபால் சாக்கடையோட வீட்டுக்குள்ளே வந்து இது பண்ணுறான் அப்படின்றதுக்காக அவனுக்கு ஃபுட்டு வெளியில் வச்சுட்டு கதவை சாத்திட்டான். இவன் வெளியே போனான், வாடா வரலான்னா வரல. இவனும் வெளியே நின்றுட்டான். அது துரத்தி வந்து இவனே காருக்குள்ளே ஏற்றி அமிச்சிட்டானா இல்லை காருக்குள்ளே இருந்து இவன் ரொம்ப நேரமாக துரத்த முயற்சி பண்ணானான்னு கரெக்டாக எங்களுக்கு தெரியல. கரெக்டாக அவங்க அப்பா வர வரைக்கும் அங்கேயே தான் இருக்கணும். எனக்கு டயர்ட், நான் படுக்கலாம் பார்த்தீங்களா. இல்லை அது போயிடுச்சு சார். அதனால தான் இப்போ தான் ஹாப்பியாக உள்ளே போகிறாரு. ஓகே தாங்க, எல்லோரும் குட் நைட் சொல்லு சாமி. மேலே ஏறு ஏறு மேலே ஏறு. அவன் கட்லடியில் தான் போவாங்க அவனுக்கு. ஏ தங்கமே அதுதான் அவன் படுத்துட்டான். விடு, அவன் தொந்தரவு பண்ணாது. நீ பேசாது போவான் தூங்குறான். நீ பத்து சாமி, நீ பத்து போட்டு குட் நைட் சொல்லு எல்லாருக்கும். குட் நைட். படுத்துக்கோ. இடம் இல்லையா அவனுக்கு, இடம் விடுவா. பெருசாலி இது காட்டி கொடுத்தான் சாமி. அவ்வளோ பேர் பெருசாலி காருக்குள்ளே இன்ஜினில். சரி பத்தா குட் நைட். படுக்கை வேணா படுக்க பத்தா பத்துடி பட்டுமா. அவங்க அக்கா 2 அக்காவுக்கு நடுவில் படுத்துட்டோம். படு அக்கா தான் போத்துவா. அதான் சரி குட் நைட். லைட் ஆஃப் பண்ணிடுறாம்மா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் நைட். தாக்கி போவோம், தூங்குறோம்.